யாருக்கிட்ட முறையிட்டா இனி நம்ம கோரிக்கை நிறைவேறும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். அதுக்கு உதாரணமா கடந்த 13ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரும் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பினரும் தலைவர் விஜய சந்திச்சு கோரிக்கை வச்ச நிகழ்வை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அரசியலுக்குள்ள அடியெடுத்து வச்சதும் ஆளும் மன்னர்கள் சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு நாட்டு மக்களை நடுத்தருவுல நிறுத்தின அவங்களோட சர்வாதிகார போக்குகளை இனியும் பொறுத்துக்க முடியாதுன்னு நினைச்ச ஜாக்டோ ஜியோ அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் தலைவர் விஜய சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. அது ஏற்படுத்தின தாக்கமும் தமிழக மக்களோட குறைகளை தீர்க்க போகும் வருங்காலம் தலைவர் விஜய் தாங்கிற செய்தியும் ஆளும் வர்க்கத்தை ஆட்டிடுச்சு. எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து மொட்டை கடுதாசி போடுறது போல ஜாக்டோ ஜியோவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருக்கு திமுக. தலைவர் விஜய் தான் எதிர்காலம்னு பள்ளி குழந்தைகள் இருந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வரை மொத்த தமிழ்நாடு முடிவு பண்ணிட்ட பிறகு அவதூறு பரப்பி என்ன ஆக போகுது?